இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்டில் நியூ ஜென் அனிமிஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குது. பட் வந்தாலுமே வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முடிஞ்சு அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் அனிமி ஒரு பிக் 3 அப்படின்னே சொல்ல முடியும். இதை எனக்கு தெரிஞ்சு பிக் 3ல இதுவுமே ஒரு அனிமி கூட வச்சுக்கோங்களேன். அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஓடின்னு சொல்லுவாங்க. மேபி நீங்கள் ஏஓடி ஃபைனான்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஓடி அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் போடுங்க. மேபி நீங்கள் இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. ஏஓடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் வந்து தமிழ் டப்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றினா அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்க போது. கண்டிப்பாக அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட் ஜென்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அனிமி தான். நிறைய பேர் முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. மாங்காவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிமா சொன்னாங்க. முடிஞ்சிச்சு அப்படிங்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபேன் பேஸிங் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் தமிழ் டப்லாம் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஓடியுமே நிறைய ஃபேன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால திருப்பியுமே வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா ப்ரோ இது மாதிரி அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா ஏன்னா நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரத்தம் இதெல்லாம் காமிக்கக்கூடாது, அதெல்லாம் சென்சார் போர்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த டான் அனிமி அப்படிங்கிறது தெரியும்ல, அதில் எவ்வளோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு R-rated சொல்ல முடியாது. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஆனால் அது எடுத்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் இதுதான் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன்லையுமே அந்தளவு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா அதில் இந்த மாதிரி ரத்தம் வரது இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் அண்ட் டைட்டனுமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் எடுத்து பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கிரன்ச்சி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை பண்ணலை. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஏஓடிங்கிறது ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடியது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்லாம் வந்துச்சு. ஒன் பீஸ்மே இந்த மாதிரி ரூமராக போயிட்டு இருந்ததான். பட் எடுத்து பண்ணிட்டாங்க. சிஎன்ஏ எடுத்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அட்டாக் அண்ட் டைட்டன் கண்டிப்பாக வந்து டிவியில் போடவே முடியாது, டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணவே முடியாது. ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஃபைட் சீன்கள்ஸ்லாம் நிறையவே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. பட் அது இல்லை அப்படிங்கனாலுமே கவலைப்பட தேவை. நம்ம அமேசான் பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்து திருப்பி வந்து டப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. இதோட ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஒரு சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வாழை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க அதுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய சவர் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த மிருகத்தோட இது என்ன அப்படின்னா அதோட எனர்ஜி கன்சம்ஷன் எப்படின்னு அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ் ஹியூமன் பீயிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டு தான் அது வளரவே செய்யும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏரன் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கும். இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கும். இந்த மிலிட்ரி ஃபோர்ஸில் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கனை எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி நம்ம வந்து இதில் போய் கைப்பற்றாங்க, எப்படி சிட்டி காப்பாற்றுறாங்க, இது மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலாக இருக்கும். வேறு லெவலான ஒரு அனிமி. அது தமிழ் எப்படி வரப்போகுது அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஆல்ரெடி ஒன் பீஸ்மே வந்துடுச்சுல. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அப்டேட் தெரியணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அனிமி பற்றின அப்டேட் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு நம்ம சேனலில் வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.